Hi friends, welcome to my channel. Let's go around. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ரவா பாயசம் எவ்வளவு குயிக்கா எவ்வளவு கம்மியான இன்கிரிடியன்ட்ல பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த 4 பொருளுமே போதும் நம்ம ரவா பாயசத்தை குயிக்கா பண்ணி முடிச்சிரலாம். இந்த மில்க் மேட் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இல்லனா வேண்டாம். இப்போ நம்ம ரவா பாயசம் செய்கிறதுக்கு நான் வந்து 1/4 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன், மில்க் மேட் எடுத்துருக்கிறேன், அப்புறம் சுகர், அப்புறம் ரவா எடுத்துருக்கிறேன். எல்லாமே ஈக்குவல் அமௌண்ட்டாக எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் 3 ஸ்பூன் ரவா தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே எடுத்துக்கல. 1/4 லிட்டர் பாலுக்கு 3 ஸ்பூன் ரவாங்கிறதே கரெக்டான அளவு. அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கேசரி மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு பேனில் நான் நெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3 ஸ்பூன் ரவையையும் நல்லா போட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். நல்ல ஒரு வாசம் வரும் அந்த நெய்யில் வறுபட்டதுக்கப்புறம். அது வரைக்கும் அதை நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் கழித்து அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபுல் மில்க் ஊற்றினாலும் சரி தான். அதில் கட்டி விழக்கூடாது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சைட்லலாம் ஒட்டாத மாதிரி நீட்டாக எடுத்து விட்டு கலந்துக்கோங்க. எனக்கு சின்ன சின்ன லம்ப்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து அதை நல்லா நான் வந்து என்னென்னா ஸ்மாஷ் பண்ணி விடுறேன். நம்ம ரவை நல்லா பாலில் வெந்ததுக்கப்புறமா சுகர் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே சீனி போடாதீங்க. அப்புறம் அந்த பாயசம் நல்லா இருக்காது. ரவை நல்லா அந்த பால்லையே வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் சுகர் போடணும். அப்போனா தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம போட்டிருந்த ரவையும் பாலில் வெந்து குட்டி குட்டியாக அழகாக உதிரியாக உள்ள நல்லா டிரான்ஸ்பேரண்ட்டாக அழகாக தெரியும். இப்போ என்னோடய பாயசம் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ நான் ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட பாயசம் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம மில்க் மேட் ஊற்றிக்கணும். மில்க் மேட் ஊற்றலைனாலும் இந்த பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட ரோஸ் ஒயிட் எசன்ஸ் இருந்துச்சுன்னா சும்மா ஒரே ஒரு ட்ராப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணுறதுனால நம்ம பாயசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். பாலோட வாசம் பிடிக்காதவங்க கூட இதை விரும்பி குடிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு பேனில் நான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஊற்றிட்டு உங்ககிட்ட இருக்கிற நட்ஸை நீங்கள் வந்து பொடி பொடியாக ஆக்கி அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பாதாம், கேஷ்யூ, அதுக்கப்புறம் ரைசன்ஸ் எடுத்துருக்கிறேன். எந்த நட்ஸும் கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. ரைசன்ஸ் நல்லா புஷ்ஷுன்னு வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த நட்ஸு இது எல்லாத்தையும் அப்படியே நம்மளோட பாயசத்தில் கொட்டிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ரவா பாயசம் தயார். இது சூடாக சாப்பிடும்போதும் சூப்பராக இருந்துச்சு. நம்ம இதை சில்லுன்னு சாப்பிடும்போதும் செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸை லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் புது ரெசிபியோடு சந்திக்கலாம். Until that, bye bye from Sugins.